குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்தில் நாம் ஒரு ஒத்த வேஷம் தரிக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்றும், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்து, கனிகள் நிறைந்து, வல்லமை நிறைந்து, சத்தியம் நிறைந்து, ஆசீர்வாதங்கள் நிறைந்து வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலே குடும்பமாக ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுத்து காலையிலே சாப்பிடாமல் சபையிலே வந்து மத்தியானம் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டு செல்லுங்கள். யாரும் ஜெபம் நடத்துவார் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். கணவன் மனைவி பிள்ளைகளாக நீங்களாகவே வந்து வட்டமாக உட்கார்ந்து கைத்தட்டி பாட்டு பாட்டி வசனங்களை தியானித்து ஜெபம் பண்ணி விட்டு சென்று வீட்டில் போய் சாப்பிடுங்கள். உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி பண்ணி பாருங்கள். அல்லேலூயா, சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாம் எந்த அளவு இருக்கிறோம், எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோம், உள்ளம் புனிதாகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்த்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் ஊழியத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களோ. இயேசு வாழ்ந்த நாட்களில் பன்றி மேய்க்கிறவர்கள் தங்கள் நாடுகளுக்கு வரக்கூடாது என்று சொல்லி போ என்று கத்தினார்கள். தோத்திரம். அந்த அளவு வல்லமையும் சுவிசேஷ பாரமும் ஆத்ம தாகமும் நிறைந்து ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பவரோட வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. அப்படிதான் போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசனமும் இல்லாமலேயே வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளும் ஆண்டவரோடு இருக்கிற மாதிரி ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நடிப்பது போல, வேஷம் தரிக்கிறது போல ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த நாட்களில் செல்போன் இருக்கிறது. இது வருவதற்கு முன்பதாக டெலிஃபோன் உண்டு. சுற்றிட்டே இருப்போம். கம்பி மூலமாக நம்ம ஒரு ஆள் மூலமாக பேசுறது, தந்தி கம்பி மூலமாக ஒரு ஆள் மூலமாக பேசுறது. அப்படி ஒரு ஆள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுற நேரத்தில் ஒரு ஆள் உள்ளே வந்திருக்கான். வரும் பொழுது தான் ஃபோன் பேசி கொண்டிருப்பதை போல நடிக்க வேண்டும் என்று சொல்லி ஃபோனை எடுத்துக்கொண்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் பெரிய கலந்து பேசுகிறீங்களோ? சரி, நான் லண்டன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கான். பார்க்க வந்தால் அப்படியே வாசலில் நிற்கிறார். இவரும் பேசிக்கிட்டே இருக்கான். போகிற மாதிரி இல்லை. சரி, எனக்கு கெஸ்ட்டு ஒரு ஆள் வந்துட்டாரு, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். வச்சவனை பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர். சார், நீங்கள் தானே ஃபோன் ரிப்பேர்னு சொன்னீங்க, அதை நான் சரி பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லி ஸ்க்ரூ டிரைவரோட அந்த டெலிஃபோன் வயரோட வந்து நிற்கார். இவருக்கு உடனே ஷாக் ஆகி போச்சு. ஐயோ, இதே போல தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு இல்லாமலே நம்ம வந்துக்கிட்டு அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆனா வாழ்க்கை பூரா வம்பு இழுப்பேன மாதிரி தலகுப்புற போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு பைபிள்ல போட்டுக்கிறது. சரியா? இந்த உலகத்திற்கு நீங்க வேஷம் போடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பு நிறைந்து காணப்பட வேண்டும். உயரகுல கனிதரம் திராட்சை செடியாய் ஆண்டவர் நட்டியிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும். 9 வரங்கள் செயல்படக்கூடிய அளவுல இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
கடந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனை ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம்? கடந்த வருஷம் நம்ம மூலமாக யார் நாசனம் எடுத்திருக்கிறா? கடந்த வருஷம் முழுதும் நாம் எவ்வளவு ஊழியங்கள் செய்திருக்கிறோம்? கடந்த வருஷம் முழுதும் நாம் ஆண்டவருக்காக கொடுத்த செயல்பட்ட காரியங்கள் என்ன? தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக எவ்வளவு கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து இன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு வெள்ளை செலுத்துங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகிய நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவாராக. இன்னைக்கு கடந்த நாட்களில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது வாசித்து பாருங்கள். ஏசியா 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நினைவுகளின் தோற்றங்கள் முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நினைவுகளும் அவனுடைய நினைவுகளின் தோற்றங்கள் முதற்கொண்டு, உதாரணமாக அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார். எல்லாருடைய நினைவுகளும், யாருக்கும் ஆண்டவர் எந்த மனிதனையும் ஒழிய முடியாது. இப்போல்லாம் நம்ம எக்ஸ்ரே எடுத்தோம், ஸ்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறான், எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், ஒரு மனிதனுடைய உடலை ஒரு கண்ணாடி பெட்டுக்குள்ளே உள்ளே விடுற மாதிரி உள்ளே விடுறாங்க. உள்ளே விட்டுட்டு மருத்துவர்கள் பரிசோதிக்கிறாங்க. தலைமுதல் கால் வரைக்கும் என்ன வியாதி இருந்தாலும் முழுமையாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ரே எடுத்துவா, ஸ்கேன் எடுத்துவா, ரத்த டெஸ்ட் அதெல்லாம் இல்லை, முழுமையாக. அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கு. ஒரு மனிதனை இந்த அளவு வகையறுக்க முடியுமானால், படைத்த தேவன் 1000 கண்களை உடையவர், 7 ஆவிகளை உடையவர், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஒரு மனுஷனுடைய இதயம் எப்படி இருக்கிறது பேசிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஆமென். அந்த கடைசி வரியை வாசிங்க. தாவீது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வாழ்ந்து அனுபவித்து முடிகிற நேரத்தில் தன் மகன் சாலமோனுக்கு அறிவுரை கொடுக்கிறார். கடைசி வரியை வாசிங்க. அவரே ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். மனுஷனுடைய இதயம் திருக்கும் மகா கேடு நிறைந்திருக்கிறது. அவனுடைய நினைவின் தோற்றங்கள்லாம் நித்தமும் பொல்லாங்கினால் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. நோவா வாழ்ந்த காலத்தில் அப்படிதான் ஜனக்கூட்டம் பெருகிட்டு இருந்தது. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி நம்மை ஆண்டவர் படைத்தாரே. ஆனால் பாவ சந்ததியா பிறப்பித்ததுனால ஆண்டவர் பார்த்தார், நான் அவர்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி நோவா குடும்பத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாத்து அத்தனை ஜனங்களையும் அழித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையிலே நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை ஆண்டவர் பார்க்கிற தேவன். இதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க விரும்புகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அனனியா சப்பிராவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி கொண்டு வந்தார்கள். எல்லோரும் நிலங்களை ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதவழியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். நாங்களும் கொண்டு வந்து வைத்தோன்னு சொல்லி ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து ஒரு பகுதியை கொண்டு வந்து வைத்தாங்க. இறந்தே போனாங்க. அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்ல துணிகிறது என்ன என்று சொல்லி ஒரு வஞ்சகம் பொய், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்முடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் அப்படியே பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாகும்படி இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. சரி, இப்ப வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ஏசாயா 14:14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. யாரு சொன்னா? லூசிபர். பரலோகத்தில் 3 விதமான கூட்டம், மிகாவேல், காபிரியேல், லூசிபர் தலைமையில நிறைய தூதர்கள் இருந்தாங்க. இந்த ஆர்க்கியேஞ்சல் பிரதான தூதர்கள் தான் இந்த 3 பேர். அதுல இந்த லூசிபர் சொல்றான், நான் தேவனுக்கு ஈடாக தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று உயர்த்தல என்று
தன் இதயத்திலே சொன்னாயே. இதயத்துல நினைவு வரும்போதே ஆண்டவர் வெளியே தள்ளிட்டார். அல்லேலூயா. அவன் தான் பூமியில வந்து விழுந்து இன்னைக்கு பூமியை இந்த படாதுபாடுபடுத்திட்டு இருக்கிறான். அவனை தான் நம்ம சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றும் பொல்லாத பிசாசு என்றும் நாம் அழைக்கிறோம். இன்னைக்கு அந்த இந்த நினைவுகள் வரும் பொழுதே பரவத்துல இடம் இல்லையா? சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இது ஒரு மேட்டுமையான ஒரு சிந்தை. பெருமையின் நினைவுகள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். இந்த இதயத்துல நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ செய்யறது ரெண்டாவது. முதலாவது உன் இதயத்துல வரக்கூடிய நினைவுகள் ரொம்ப முக்கியம். மனுஷன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். The man is as he thinks. அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனும் இருக்கிறான். பெருமையின் நினைவுகள் வந்த அடுத்த நிமிடமே ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். இன்னைக்கு நம்முடைய சிந்தையில எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருக்கிறோம்? நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், பாவிகளே நான் பிரதானமான பாவி, ஆண்டவர் கிருபை மேல கிருபையை கொடுத்து மகிமையான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல எவ்வளவு தாழ்த்துகிறோம். அவருடைய பாதத்தில் நாம அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பதற்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில பெருமை எந்த அளவு இருக்கிறது? நாவானது பெருமையானவைகளையே பேசும். அல்லேலூயா. ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது யாரையும் பேச விடுறது கிடையாது. ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா எல்லாருமே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த ஊர்ல இருக்கிற அசுத்தாவியெல்லாம் கட்டி ஜோம் பண்ணுவோம். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் ஆசுவத்தி ஜோம் பண்ணுவோம். எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருது. பேச ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் உள்ள வந்துடும். அல்லேலூயா. ஆமா. பெருமை என்ற வார்த்தைகள், பெருமையானவைகளை பேச ஆரம்பிச்சிருவோம். ஆகையினால பெருமை வாயில வரவே கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம மனத்தாழ்மையா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அவர் வானத்தில் இருக்கிறார். விரோதமான வார்த்தைகள் நம்முடைய நாவல வரவே கூடாது. அல்லேலூயா. எதிரான வார்த்தைகள் வாயில வரவே கூடாது. தூஷணமான வார்த்தைகள் வாயில வரவே கூடாது. பைபிள்ல போட்டுகிறது, நானே தேவன், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, I am the Lord அப்படிங்கிறார். ஒரு சப்தம் பயங்கரமா இருக்கு பாருங்க. தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு முன்பதாக நாம் பயந்து நடுங்கி சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரங்களில் சில சிக்ஷைகளை கொடுத்து பார்க்கிறார். அதுலேயும் மனம் திரும்பல நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால இன்னைக்கு ஒரு பயபக்தி, ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள வரட்டும். அப்படி நாம தாழ்த்தும் பொழுது மோசேயை குறித்து வாசிக்கிறோம். He was so humble on the face of whole earth. முழு பூமியிலையும் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, தாழ்மையுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு ஒருவேளை உங்களை தாழ்த்துவீர்களானால், உபவாசத்தோடு ஜெபத்தோடு உங்களை தாழ்த்துவீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார். தாழ்மையுள்ள மரியாளுக்கு கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்க உதவி செய்தார். நோவாவை பார்த்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி கப்பலை கட்டும் பெரிய கிருபையை கொடுக்கப்பட்டது. அந்த கப்பல் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கட்ட முடியல. அல்லேலூயா. அந்த காலத்திலே அவர் டெக்னாலஜியோட நோவா கட்டியிருக்கிறார். ஆக நினைப்பதற்கும் வேண்டிய சிந்திக்க முடியாத அளவு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய அளவுல கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நயா பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத நம்மை கொண்டு பல கோடான கோடியாய் பெருகுவாயாக என்று ஆண்டவர் வாழ்த்துகிறார். அல்லேலூயா. கிருபை. அந்த கிருபை ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் நம்முடைய சிந்தனையில கூட சிறிதளவு கூட பெருமை வந்துடக்கூடாது. எதை குறித்து பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். கிருபையுள்ளவர்களுக்கு தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு உயர்வு கிடைக்கிறது. வாழ்க்கையில உயர்வு, நாளுக்கு நாள் விருத்தி, வர வர விருத்தி, வல்லமை மேல் வல்லமை, கிருபை மேல் கிருபை, ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. ஏன் நம்ம குறைவுபட்டு போகிறோம்? ஏன் வீழ்ச்சி அடைகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இல்லை? ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்பதை சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே என் இதயத்துல ஒரு
தாழ்மையின் சிந்தையை தாங்கப்பா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னை தேடுவார்களானால் அவர்கள் பாவத்தை மன்னித்து நான் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ரட்சிக்கப்படல ஜனங்கள், ஏன் என் தேசம் சந்திக்கப்படாம இருக்கு, ஏன் எழுப்புதலை காணல? ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் பாவங்களே தடையா இருக்குது. என்ன பாவம் ஆண்டவரே? மேட்டிமையான பாவங்கள், மனமேட்டிமை இருக்கிறதா, பெருமை நினைவுகள் இருக்கிறதா, அவைகள் எல்லாம் இன்னைக்கு சிலுவையில் அறையப்படுவதாக. மாம்ச சிந்தை வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, தாழ்மையுள்ளவரிடம் ஆமென் தங்கிடுதே கிருபை. ஆமென். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. ஆளாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை. ஆண்டவர்கிட்ட கிருபை பெற வேணுங்கிறவங்க, பெருமை வேண்டாங்கிறவங்க எது என்னோட சேர்ந்து பாடுங்க. சேவை செய்ய கிருபை தாரும். வலதுகளை உயர்த்தி இன்னும் தேவை. ஒரு ஜெபம். என் உள்ளத்துல இருக்கிற பெருமை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. உடைய சமூகத்துல ஒரு தாழ்மையா இருக்கும். நீரனை மன்னன் நினைவு கூறுவீரப்பா. பொன்னாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தன்பலமுடன் சேவை செய்ய. தாழ்மையில் உங்க வாயை திறந்து தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை. இன்னும் தேவை கிருபை தாரும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த தாழ்மையோடு கூட நாம் இருப்போமானால், தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார். பரலோக வெளிப்பாடுகள் கிடைக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது வாஸ்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் இந்த இச்சை என்கிற ஒரு பாவத்தை குறித்து இதில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இச்சை நினைவுகளை வரும் பொழுதே ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா.
வாசித்து பாருங்கள், அது என்னென்ன பாவங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லி. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீதிமொழிகள் 5:6, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி, அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவருடைய நடைகள் மாறி மாறி. மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு அசுத்த இச்சைகளை ஆவலோடு நடப்பிக்கிறவனாய் வாழ்வானானால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நடைபெணை போல, நடைப்பெணத்தை போல இருக்கும். பைபிளில் போட்டுகிறது, நடைப்பெணத்தை போல வாழ்வான். காலம் முழுதும் தேவ சித்தம் செய்து சுவிசேஷம் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஓடி ஓடி அறிவிக்க வேண்டிய ஒருவன், ஒருத்தி, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் உயர்குல கணிதரும் திராட்சை செடியாய் நாட்டப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நடைப்பணமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாய் காணப்படுவான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு பரிசுத்தத்தை தருவாராக. அநேகம் பேர் வாழ்நாள் முழுவதும் அப்படியே அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மொபைல் ஃபோன், டிவி என்ன இது வைத்துக்கொண்டு இது ஆசீர்வாதமான ஒரு சாதனம். ஆனால் இதிலே மிக மோசமான தவறான காரியங்களும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் போகாமல் சில ஆட்கள் என் சிந்தையை கட்டுப்படுத்த முடியல, ஆகையினால நான் வேற ஏதாவது கேம் விளையாடட்டும், நான் இதில் வேற ஏதாவது பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுவதற்காக பல நேரங்கள் செலவழிக்கிறாங்க. இப்படி காலம் முழுவதும் ஒரு நடைபெணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில பேர் தூங்கியே காலத்தை கழிக்கிறாங்க. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் தூக்கம் இணைஞ்சிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ இணைஞ்சிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கியே காலத்தை கழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைபெணமான ஒரு வாழ்க்கை. தேவ சித்தம் என்னதென்று அறிய முடியாமல், சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய நடைகள் விசாரப்படுற மாதிரி இப்படி இருக்கும். இதில் புத்தி தெளிவுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இளைய குமாரன் பணத்தை வைத்துக்கொண்டு அவன் இஷ்டம் போல செலவழிக்க ஆரம்பித்தான். சுகபோகமாய் வாழ்ந்தான் போட்டிருக்கிறது. சுகபோகமாய் வாழ்ந்தான், இஷ்டம் போல செலவழித்தான். தோத்திரம். கடைசியில் எல்லாம் போய் பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்து அந்த பன்றி திங்கிற தவிடு கிடைக்காம போகும் பொழுதுதான் அவனுக்குள்ள புத்தி வந்தது. என் அப்பாவின் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு இருக்கிறது, நானும் இங்கே பசினால் வாடுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு அப்பதான் புத்தி வந்தது. தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தம் செய்யும்படி புத்தி வருவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த மாதிரி பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். கையில் வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமானவரை நடப்பிப்பேன். ஆண்டவரே வாயை திறந்து வைப்போம், ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமானவைகளை நடப்பி அவர்கள் அசுத்தமானவைகளை ஆவலோடு நடப்பிக்கும்படி பைபிளில் போட்டிருக்கு. நாம் அப்படி கிடையாது. பரிசுத்தமானவைகளை நடப்பிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. எப்பம் பார்த்தாலும் இனத்தையாவது வீணான காரியங்களை பேசிக்கொண்டு வீணாக பொழுது போக்கி கொண்டு காலத்தை பூரா வீணாக விரயமாக்கி கொண்டிருக்கிறாங்க, வேஸ்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் சரியா இருக்குமானால், நினைவுகள் சரியா இருக்குமானால், சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடி தேவ ராஜ்யத்திற்காக செயல்பட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நடை விசாரப்படும். மூன்றாவது, மத்திய 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Matthew 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை பார்த்து நியாயம் கோபம் வச்சுக்க தப்பு இல்லை. நியாயம் இல்லாமல் என்ன, வித்தவுட் எனி ரீசன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன். ரெண்டாவது வீணன், வேஸ்ட் அப்பாயமெல்லாம் வீணன். மூணாவது மூடனே. இந்த 3 வரியை சொல்றவனுக்கு 3 விதமான தண்டனை இருக்கு பாருங்க. 1 நியாய தீர்ப்பு, 2 ஆலோசனை சங்கம், 3வது எரி நரகம். பைபிளில் போட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே கசப்பான வேறு முளை தெலும்பி யாதொரு கிருபையும் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் கிருபையை கொடுக்க விரும்புகிறார், வரங்களை கொடுக்க விரும்புகிறார், தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்த விரும்புகிறார்.
தம்மை குறித்து உத்தம இதயத்தோடு இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் சமூகத்தில் நல்லா விழுந்து கடந்து ஜெபிக்கவும் அவருடைய மகிமை நமக்குள்ள வெளிப்படவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் உள்ளே இருக்கிற பகைகள் வெளியேறணும். அல்லேலூயா. பகை உள்ள வந்துட்டுனாலே அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. பெருமை நினைவுகள் வந்தாலும், இச்சையின் நினைவுகள் வந்தாலும், பகையின் உணர்வுகள் வந்தாலும் அது உள்ள வரும்போதே தேவனுக்கு தெரியும். யாரும் மறைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த பகை என்னென்ன காரியத்தை நான் செய்து தெரியுமா உங்களுக்கு? இது நம்முடைய உறவுகளை சீரழிக்கிறது. குடும்ப உறவுகள், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் உடைக்கிறது. தோத்திரம். இது பிறர் நமக்கு பெற வேண்டிய உதவிகளை பூரா நம்ம இழந்து விடுகிறோம். இடுக்கணில் உதவியே சகோதரன் பிறந்திருக்கிறான். அவன் இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வதற்கு சகோதரன் பிறந்திருக்கிறான். அந்த உதவியெல்லாம் நம்ம இறந்து விடுகிறோம். தோத்திரம். ஆகையினால யார் மேலையும் கசப்பு இல்லாமல் எல்லோரையும் மன்னித்து நேசிக்கக்கூடிய இதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சவுலை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்து அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல் தோத்திரம் கர்த்தரை விட்டு விலகி என்னைக்கு தாவீது தன் இடத்துக்கு வந்துடுவானோ, ராஜாவாயிருவானோன்னு சொல்லி ஒரு கசப்பு வரும் பொழுது தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், தாவீதை காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான். இன்னைக்கு யாரையும் காய்மகாரமாய் பார்த்து யார் மேலையும் கசப்புகள் இருந்து கொண்டே இருக்குமானால் அது பெரிய ஆபத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், நான் ராஜாவாயிராதபடி விலக்கின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் விளக்கிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. தோத்திரம். ஆண்டவரே, என் இதயத்தில் நான் கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. சொல்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் எப்படி பாஸ்டர் நான் இதை மேற்கொள்ள? கற்பனையின் மேல் நோக்கமாயிரு. உன் கண்கள் கற்பனைக்கு மேல், தேவனுடைய வார்த்தைகள் மேல் நோக்கமாயிருப்பதாக. இப்போ இந்த பாவங்கள், இந்த நினைவுகள், தோற்றங்கள்லாம் இப்படி தானே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயா 55:7 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் மேல் மனதுருகுவார். மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஐயா, என் இதயத்தின் நினைவெல்லாம் அப்படிதான் இருக்கிறான். என்ன செய்ய? மன்னிக்க முடியல. பழி வாங்குற எண்ணங்கள் வருகிறது. ஜெபிக்க முடியல. பைபிள் தியானமா இருக்க முடியல. எப்பொழுதும் கசப்புகள், மோசமான காரியங்கள், இதிலே தான் நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். என்ன செய்ய? தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல திரும்ப கடவன். அல்லேலூயா. அவன் மனம் திரும்பு. தோத்திரம். இன்னைக்கு வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். பல வருஷமா வந்து 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 வேஷம் தரிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். மனம் திரும்பு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படி மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? வாசிங்க. நம்முடைய தேவனிடத்திற்கு உன்னிடத்துல என்ன செய்யறாரு? திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மனது உருகுவா. அவன் மேல் மனது உருகுவா. இன்னைக்கு மனம் திரும்புவோமானா, ஐயா ஏசப்பாலாம் என்னுடைய இப்படிப்பட்ட நினைவு காப்பாற்றணும். என் நினைவு தோற்று பொல்லாங்கால் நிரம்பி இருக்கிறது. திருக்கும் கேடும் மகா கேடும் நிறைந்த என் இதயத்திலிருந்து ஆண்டவர் தான் என்னை பாதுகாக்கணும். இதிலிருந்து ஜீவ ஊற்று ஆண்டவர் புறப்படும் சொல்றாரே. கிருபைகளை கொடுப்பேன்கிறாரே. எல்லா காவலும் காத்துக்கொள்ளும் சொல்லுகிறாரே. உலகத்தின் பாவங்கள் கரைபடக்கூடாது என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் என் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினால் ஆண்டவர் மனதுருகுகிறார். அடுத்தது மன்னிக்கிறதற்கு தயவு பெறுறதுக்கு. எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் உடனே மன்னித்து, எப்படி தாவீதை என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அழைத்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இது நிமித்தம் நீ திரும்பினால் மனம் திரும்பு, அப்பொழுது ஆண்டவர் உன்னை மீண்டும் ஸ்திரப்படுத்துவார். நீ என் சமூகத்தில் நிலைத்திருப்பாய், நீ என் வாய்ப்போடு இருப்பாய் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல எந்த ஒரு நபர் தன் வழியை செவ்வையாக்கி மீண்டும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து இதயத்தின் நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக்கி ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் அவர்களை மீண்டும் நிலைநிறுத்துவார். அவருடைய சமூகத்திலே கொண்டு வருவார். அவர் வாய் போல் இருக்க செய்வார். You will be my spokesman. Hallelujah.
ஏமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பு உங்கள் உள்ளத்துல எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? அனாயிண்டிங், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? ஊழிய வைராக்கியம், ஜெப தாகம், ஜெப நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? ஏனோ தானோ என்று ஆமன் நடைபெறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் மீண்டும் உங்களை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். அவர் சமூகத்திலே வாய்வோடு இருக்க செய்வார். அல்லேலூயா. இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தான், எங்க அப்பா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. வந்தவொடனே ஆண்டவர் கைக்கு மோதிரமும் காலுக்கு பாதரட்சியும் கொடுத்து, புது ஆடையை கொடுத்து, குளத்தை கண்டை அடித்து புசிக்க கொடுத்து சந்தோஷப்பட தொடங்கினது போல இன்னைக்கு பரலோகம் களி கூறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அர்த்தம் எதிர்பார்க்கிற மனம் திரும்புகிறத ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்களுடைய இந்த நினைவுகள், மாம்ச சிந்தை, இந்த மாதிரி சிந்தை வந்துட்டாலே ஆண்டவர் விளக்கிருந்தாரு. அது பர்வத தூதனை விளக்குனாரு. மனிதனுக்கு மரணம் ஏற்படுகிறது. மாம்ச சிந்தை ஆவிக்குரிய மரணம். கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இன்னைக்கு ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள வருவோம். ஆவியானுடைய சிந்தைக்காக காத்திருப்போம். ஆவியானுடைய ஏவுதலுக்காக அவருடைய இதயத்தின் நினைவுகள் ஆவியானவரோடு ஒத்துழைத்து செல்ல ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஆளுகை நமக்குள்ள வருவதற்கு ஒப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், முழு இதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றுவேன், முழு மனதோடு உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் இனி ஆண்டவரை முழு இதயத்தோடு ஒப்பு கொடுக்க போறேன். என் சிந்தை நினைவுகள் எல்லாம் இயேசுதான். வேற ஒரு நினைவுகள் எனக்குள்ள வராதபடி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரையே நான் பின்பற்ற ஆமன் தீர்மானிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே முழந்தால் படியிட்டு அப்படியே ஒப்பு கொடுத்து வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் நினைவுகள் எல்லாம் வரையறுக்கிற தேவன் நீர், உங்களுடைய இதயங்களை ஆமன் ஆராய்ந்து அறிகிறவர் நீரப்பா. ஒரு பரிசுத்தமான சிந்தனைகளை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிக்காதர் நிமரகால துரபலவா. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை உணர்த்தினால் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு மனம் திரும்புங்க.